ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அருமையானவர்களே, யோசுவா எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருந்து உன்னை மேன்மைப்படுத்துவேன், இன்று முதல் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அன்புள்ள ஆண்டவர் அப்படியே மேன்மைப்படுத்தினார். யாரோடெல்லாம் தேவன் இருக்கிறேன் என்று இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவர். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, யோசேப்பு தன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் தேவன் அவரோடு கூட இருந்தார். யோசேப்போடு தேவன் இருந்தபடினால் அவன் போத்திப்பருடைய வீட்டுக்கு சென்ற பின்பு தேவன் அவரோடு இருக்கிறார், அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் அறிந்தான். அதன் மூலமாக அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பயந்து போகையில ஆதியாகமம் 28 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவனோடு பேசினார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே இருந்து. தேவன் யாரோடெல்லாம் இருக்கிறாரோ அற்புதங்களை செய்கிறவர். சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், உலகத்தின் முடிவு அறிந்தோம், சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன். இந்த செய்தியை கேட்கிற அன்புள்ள தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசு உன்னோட வைத்துக்கொள், அவரோடனே இரு. நீ என்ன செய்தாலும் வாய்க்கும், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அவருடைய சாட்சியாய் இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.